யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், யூடிஐன்னு காமனில் சொல்லுவாங்க. இது வந்துச்சுன்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் காமிக்குதுன்னா, யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கிறது, யூரின் போன பிறகு வலியும் எரிச்சலும் கலந்துருக்கிறது, ப்ரிக்கிங் பெயின் சொல்லுவாங்க, ஒரு ஊசியை வச்சு குத்துறது போல் வலி இருக்கிறது. இதுக்கு அடுத்து பெண்களாக இருந்தாங்கன்னா வெள்ளைப்படுதல், லியூக்கேரியான்னு சொல்லக்கூடிய தொந்தரவும் ஏற்படுது. வணக்கம், நான் சித்த மருத்துவர் டாக்டர் கௌஷிக் மோகன். இது பொதுவாக லோயர் ட்ராக்ல தான் வரும். அதாவது அப்பர் மேல் பகுதி இருக்குது, கீழ்ப்பகுதி இருக்குது. லோயர் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் தான் ரொம்ப காமனாக இருக்குது. இதனால ஏற்படலாம் அப்படின்னு பார்க்க போனால், முதல்ல ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. அந்த லென்த், யூரினரி பிளாடர்லேருந்து யூரின் வரக்கூடிய பாதை லென்த் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஏற்படுது. இதுக்கு அடுத்து ஏஜ் வைஸாக பார்க்கலாம். யங் ஏஜ், அதாவது காலேஜ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்களுக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. இது எதனால ரீசன் இருக்கலாம்? முதல் காரணம் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது. அடுத்த ரீசன் யூரின் வந்தாலும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது. அதுக்கப்புறம் டைட்டான ட்ரெஸ்ஸு, காட்டன் ட்ரெஸ் இல்லாமல் வேறு ட்ரெஸ் யூஸ் பண்ணுறதாலே காமன் ரீசனாக இருக்கலாம். இதுவே மிடில் ஏஜில் இருக்காங்க, ஒரு 25+ to 40 இருக்காங்க, அல்லது 30லேருந்து 45 வரைக்கும் இருக்கவங்களுக்கு எதனால் ஏற்படலாம்னா, முதல்ல காரணம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். அந்த பாக்டீரியா இல்லை வேறு ஏதோ மைக்ரோ ஆர்கானிசம் வெளி உலகத்துலேருந்து உள்ளே வரலாம். அது எப்படி வெளியேருந்து உள்ளே வரும்? 2 வழியாக வரலாம். முதல் நம்ம உடம்புல மேலே ஸ்கின்ல இருந்து உள்ள அந்த யூரின் போகிற பாதையில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது எங்கேருந்து வரும்னா, நம்ம மலவாய் இருக்கு இல்லையா, ஆனஸ்லேருந்து யூரின் போகிற இடத்துக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா, அதாவது இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் வந்துச்சுன்னா யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். இது எதனால வரலாம் அப்படின்னா, டைட்டான ட்ரெஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஈரமான ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அப்படி இல்லைன்னா குளிச்சுட்டு டவலை ஆனல் ரீஜியன்லேருந்து யூரின் போகிற ரீஜன் வழியாக நீங்கள் தொடச்சி வைப் பண்ணி எடுக்கிறீங்கன்னா, அங்கேருந்து இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய காஸ் பண்ணக்கூடிய கிருமி இங்கே வரலாம். வேறு எந்த ரீசனில் அந்த கிருமி வரலாம் அப்படின்னு பார்க்க போது, ரெண்டாவது செக்ஸுவலாக ஆக்டிவான பார்ட்னர்ஸாக இருக்காங்கன்னா, ஒரு பார்ட்னருக்கு, ஹஸ்பண்டுக்கு வேறு யாருக்கோ, ஒய்ஃப்க்கு வேறு யாருக்கோ இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா, அப்போ நீங்கள் செக்ஸுவலாக ஆக்டிவாக இருந்தீங்கன்னா அந்த கான்டாக்ட் மூலிமா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்து ஓல்டேஜ், அதாவது மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறம் பிறகு வரக்கூடிய யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் பெண்களுக்கு ரொம்பவே காமனாக இருக்குது. இது எதனால் ஏற்படலாம்னா, உடம்புல ஹார்மோன் டிஃபிஷியன்சி, ஈஸ்ட்ரோஜன் குறையும். மெனோபாஸ் ஆகிடுச்சுன்னா ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையும். அதனால் அந்த ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கனால, ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணலாம்.